ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அம்மா அந்த தடவைலாம் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம என்ன சமையல் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா வந்து மீன் ஃப்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது குழம்பு. என்ன குழம்புனா மீன் குழம்பு அண்ட் வந்து அயர மீன் குழம்புங்க. ஐயோ சூப்பராக இருக்கும். அயர மீன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சத்து உள்ளது, உடம்புக்கு ரொம்ப நல்லது, செம்மையாக இருக்குது. எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாம். வா சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் வறுவல். இன்றைக்கி வறுவல் வந்து பார்த்திங்கன்னா வாவல் ஃபிஷ்ஷு செமையாக வறுத்துருக்காங்க பாருங்க, நல்லாவே சூப்பராக இருக்குது. இது வந்து வாவலும் உடம்புக்கு சூப்பராக குழம்பு அருமையாக இருக்குமா. மீன் வறுவல் என்னென்ன மசால் போட்டிங்க? வெறும் மிளகாத்தூள், மஞ்சள் அப்புறம் சோம்பு, வெறும் மஞ்சள் தூள், மிளகாப்பொடி, உப்பு, அது போட்டாலே சூப்பராக இருக்கும் மீன் வறுவலுக்கு. ஓகே, இது அயலை மீனாம்மா? அயலை மீன் குழம்பு. எவ்வளோ அயலை மீன் பார்த்தீங்கன்னா சத்து உடம்புக்கு இல்லை. மீன் இப்படி எடுத்தால் குண்டுருமா? அது கரண்டி, சின்ன கரண்டியாக வச்சு எடுக்கணும் இல்லையா? ஓகே சூப்பர்மா. இன்னைக்கு நல்ல சமையல். நாம் வாங்க 2 பேரும் சாப்பிட்லாம். நீங்கள் வச்ச குழம்பு எப்படிம்மா இருக்குது? சூப்பராக இருக்கா? நல்லா இருக்கா மீன் குழம்பு? மீன் வறுவல் செமையாக இருக்குது. சாப்பிடுங்க நல்லா. நானும் சாப்பிட்றேன். அம்மா சாப்பிட்டுட்ருக்காங்க. அடுத்தது நானும் சாப்பிட்றேன். அம்மாவும் நானும் சாப்பிட்டுட்ருக்கோம். மீன் வறுவல் செமையாக இருக்குமா, சூப்பராக இருக்கும். நல்ல மசாலெலாம் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே போய் வேறு லெவலில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா அயலை மீன். இது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி வச்சுருக்காங்க டேஸ்ட் பண்ணோம். இருந்தாலும் சாப்பிடும்போது எப்படி இருக்குது? முள் பார்த்திங்கன்னா சின்ன முள் தான், இருந்தாலும் வண்டர்ஃபுல்லாக இருக்குது. உண்மையிலுமே அருமையாக இருக்குது. அயலை மீன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வைக்கிறது ஒரு மாதிரி ஸ்டைல் இருக்கும். அவங்க பார்த்திங்கன்னா கேரளா ஸ்டைலில் பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் போட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அவங்க இருக்கிற எப்பொழுதுமே கேரளாலேருந்து வந்தவங்க இல்லையா, அதனால் கேரளாவில் எப்படி சமையலோ அதே மாதிரி தான் இன்றைக்கி அயலை மீன் குழம்பு. இன்றைக்கி ஆனால் அயலை மீன் கிடைக்காம எங்கெங்கேயோ அலைஞ்சு வாங்கிட்டு வந்து இன்றைக்கி குழம்பு வச்சாச்சு. டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. அயலை மீன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அது அயலை மீனுக்குன்னு ஒரு வாசம் இருக்குங்க, செம்ம வாசமாக இருக்குது. உண்மையிலுமே செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா முழுசாகவே அப்படியே அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே முழு மீனாக கட் பண்ணாமல் கொடுத்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழம்புல போட்டாலும் இது வந்து அப்படியே முழுசாகவே இருக்குது பாருங்கள். கட் பண்ணி போட்டோம்னா அந்த பார்த்திங்கன்னா குழம்புல கரைஞ்சிடும். இது பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. உண்மையிலுமே இன்றைக்கி வந்து மீன் குழம்பு செம்மையாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். லைக் கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து லைக் கொடுக்காமலே ஆப்ஷன் பார்த்துட்டு பார்த்திங்கன்னா லைக் போடாமலே போய்டுவீங்க, மறந்துட்டு. மறக்காமல் லைக் போடுங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவோட உங்களை நான் வந்து பார்க்குறேன்.